தடுத்துரும். சோ தூக்கம் இல்லாம போகும்போது இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அதிகமா சுரந்து லிவரோடைய ரிப்பேர் அண்ட் ஹீலிங் ஃபங்க்ஷனை வந்து தடுத்துரும். சோ இந்த மாதிரியான காரணங்களால தான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வருது. அதாவது தூக்கம் குறைபாடு ஏற்படும் போது. ஒண்ணு தூக்கமே வரலங்கிறது ஒரு கேட்டகரி. பட் அவங்க பார்க்கக்கூடிய வேலைனால தூக்கம் சரியா அந்த டைம்க்கு நம்மளால தூங்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் டியூட்டி பாக்குறவங்க லைக் டாக்டர்ஸ், நர்சஸ் ஆர் எனிபடி ஹூஸ் டூயிங் நைட் டியூட்டி, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க, மீடியா பர்சன்ஸ். நம்ம இப்போ நிறைய டிவி ஷூட்ஸ் எல்லாம் அவங்க அந்த ஸ்டார்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட அந்த டிபேட் ப்ரோக்ராம் வந்து மிட் நைட்ல ஷூட் பண்ணாங்க. அப்புறம் வந்து சூப்பர் சிங்கர் வந்து மிட் நைட்ல ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மிட் நைட் முழிச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லிவருக்குரிய நேரம் வந்து அங்க திருடப்படுது. ஸோ அது லிவரோட டீடாக்சிபிகேஷன் அங்க நடக்கவே நடக்காது. இது நம்ம அழகா வந்து இப்ப சமீபத்துல நடந்த ஒரு ரோபோ சங்கரோட டெத்துக்கும் நம்ம கார்லேட் பண்ணலாம். அவருக்கு ஏற்கனவே லிவர் அஃபெக்ட் ஆயிருந்தா கூட ஹீஸ் அ மீடியா பர்சன், கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் த்ரூ அவுட் த நைட், ஸ்லீப் இஸ் டிப்ரைவ்ட். ஸோ அவர் ஏற்கனவே ரிகவர் ஆகி வந்துட்டு இருக்கிற சமயத்துல, அந்த ஹீலிங் நடக்க வேண்டிய சமயத்துல திருப்பியும் ஸ்லீப் டிப்ரைவ் ஆகும்போது அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இது வந்து ஏற்கனவே எரியிற எண்ணெய் ஊத்துற மாதிரி. சோ அந்த லிவரோ மத்த ஆர்கன்ஸோ ஹீலிங் ப்ராசஸ் நடக்க வேண்டிய டைம்ல ஸ்லீப்போ இல்ல டயட்டோ ப்ராப்பரா இல்ல அப்படின்னா அகெயின் இட் வில் நாட் செட்டில் இன் ப்ராப்பர் திங். சோ முறையா லிவர் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா 7 to 9 மணி நேரம் தூக்கம் அவசியம். கண்டிப்பா மிட் நைட்டுக்கு முன்னாடி நாம தூங்க ஆரம்பிச்சிடணும். சோ அப்படின்னா தான் அது டீடாக்சிபிகேஷன் நல்லா பண்ணும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும், பைல் செக்ரீஷனை ப்ரொமோட் பண்ணி ப்ராப்பரா டைஜஷனுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும், growth ஹார்மோனை முறையா ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும், ரிப்பேர் அண்ட் ஹீலிங் ப்ராப்பரா நடக்கும், எங்கெங்கெல்லாம் ரீஜெனரேஷன் நடக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பரா நடக்கும். ஸோ ப்ளீஸ், இட் இஸ் ஹை டைம் that people get to bed early, take a good sleep, and help your liver to function normally.